ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கார்டனிங் வீடியோவில் பார்ட் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நாங்கள் க்ரோ பேக்கில் என்னென்ன விதை போட போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் கவரில் எதுக்கு பண்ணி வச்சுருக்கோம், தரையில் போய் போட போகிறேன். வெண்டைக்காய் மண்ணில் போட நல்லா வரும்போ. அப்புறம் அந்த செடியெல்லாம் அமைக்கிடும்ல. சரி, நான் ஒவ்வொரு விதையாக எடுத்து இந்த கேசவண்ணாட்டை கொடுத்தேன். அவர் வந்து ஊன ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று பண்ணுவார். இவ்வளோ அழகாக மண் ரெடி பண்ணி க்ரோ பேக்கில் ஊன சொன்னால் நான் போய் தரையில் ஊன்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரை திட்டி க்ரோ பேக்கில் நட சொன்னேன். என்னென்ன விதைகள் ஊன்றோன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக வெண்டைக்காய் விதை ஊனணும். அதுக்கப்புறமா கத்திரிக்காயிலே 4 வகையான கத்திரிக்காய் நாங்கள் நட்டிருக்கோம். இது பச்சை கலர் கத்திரி விதை. அடுத்து பச்சை கத்திரிக்காயிலே குண்டு கத்திரிக்காய் விதை ஊன்றோம். இது ஊதா கலர் கத்திரி. இது ஊதா கலர் கத்திரிக்காயிலே குண்டு கத்திரிக்காய். தக்காளி. நெக்ஸ்ட் பிரெஞ்ச் பீன்ஸ். இது வந்து பச்சை பட்டாணி. குடமிளகா, நூல்கோல், முட்டைகோசு, வெள்ளை வெங்காயம், பீட்ரூட்டு, பச்சை மிளகாய், டர்னிப்பு, ரெட் கேரட்டு, காலிஃப்ளவர். இது சிவப்பு கலர் முள்ளங்கி, பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய். சும்மா 4 விதை தான் இருக்கிற உடம்பு போட்டுருக்கோம். இது வந்து வெங்காயம். காராமணி, எங்கள் ஊரில் தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. தட்டாம்பயிறு. கேசவன்னா முதல் விதை ஊனும் போதே ஃபஸ்ட்டு விதையை நீ ஊனுமா, அதுக்கப்புறமா நான் ஊனுறேன்னு சொன்னார். ஆனால் ஆர்வ கோளாறுல அவரே எல்லா விதையும் ஊன ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு விதை மட்டும் நான் போட்டேன். இது வந்து காராமணி விதை. ஒரு 10 விதை இருந்திருக்கும் அந்த கவரில். எல்லாத்தையும் இந்த பேக்கில் சுற்றி ஊனிட்டு அதுக்கு மேலே காஞ்ச மண்ணை மேலே தூவி மூடி விட்டுட்டேன். இந்த விதை தெரியுதுல, இதை போடுங்க. விதையெல்லாம் ஊனதுக்கப்புறம் ஒரு சில விதை வந்து மேலே தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லா க்ரோ பேக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்ததாக தரையில் நட வேண்டிய விதைகளை ஊன ஆரம்பிச்சிட்டோம். முள்ளங்கி நடுங்கண்ணா. இந்த செடியில் நல்லாமா? செடியில் நடக்கூடாதுமா. அப்புறம் போதை போட்டு அந்த மிளகா செடி, கத்திரி செடி போதை போட்டு தான். போதை போட்டு தான் நல்ல. சாயந்தரம் போதை போடுவீங்களா? அடே, நான் ஏமா போறேன். இது ஏமா, நான் குடிக்கிறது போதை வேறமா, என் வலிக்கு குடிக்கிறேமா. இது மிளகா செடியில நம்ம எப்படி காவா போட்டு கத்திரி நாச்சு எல்லாம் நட்டு போதை காவா மேல நிறுத்து, அதுதான் போதை. போதை போட்டாதான் பக்கவா கிழிஞ்சு இறங்கும். சரிண்ணா. மண்ணு ஒழுங்கா போட்டு வரப்பு மாதிரி போட்டு. இப்ப நீங்க பேசுன பேர் தமிழா? அப்ப நீங்க பேசுனா தமிழா? சரிண்ணா. அப்ப கொத்தவரங்க மட்டும் நடுவேன். எங்களும் இப்ப சீனி வர காணும். முள்ளங்கி வந்து அண்ணா போதை போட்டு போட முடியும்ட்டாரு. கொத்தவரங்க விதை வந்து இப்ப சைட்ல ஊனிட்டாரு. இது பக்கத்திலே சின்னதா மண்ணுல அழகா ஒரு சொவுறு மாதிரி எழுப்பி அதுக்குள்ள முள்ளங்கி விதையை ஊனிட்டாரு. ஆனா பாக்குறவங்க எல்லாம் ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னப்பா முள்ளங்கிக்கு சமாதி கட்டி வச்சிருக்க, ஒரு விளக்கேத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விதையெல்லாம் ஊன மறுநாளே நான் ஊருக்கு போயிட்டேன். அடுத்து 15 நாள் கழிச்சு தான் வந்தேன். நான் வரவுல பாதி விதைகள் வளர்ந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வளர்ந்தது நான் வீடியோ எடுக்க முடியல. எல்லா விதைகளும் ஊனியாச்சு. நம்ம ஊன விதைகளுக்கு உயிர் பிடிக்கணுன்றதுனால எல்லா பேக்லையும் மறுபடியும் ஒரு தடவை கேசவண்ணா தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. இப்போ க்ரோ பேக்ல மட்டும்தான் நாங்கள் விதை ஊனிருக்கோம். இன்னும் நிறைய விதை எங்ககிட்ட இருக்கு. சின்ன சின்ன டப்பா நிறைய இருக்கு. அதுல பூ விதைகள்லாம் ஊனலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் சைட்லயும் நிறைய வேலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல தண்ணி வர பைப்பு சம்பு கிட்ட இருக்கு. இந்த இடத்துல தான் நான் வந்து பாம்பு பார்த்தேன். லேசா அசையுது, ஆனா இவ்வளவு சத்தம் போடுறேன். அதான் ஒன்றும் பண்ணல. எல்லாம் கொலு சவுண்டு கேட்டால் ஓடுன்னு பார்க்குறேன். கம்முன்னு கிடக்குது. ஆத்தாடி ஆத்தா, நான் ஒன்றும் பண்ணல. பாம்பு கூட போய் சண்டை போடுற அளவுக்காக எனக்கு தைரியம் இருக்குது. ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கேசவனா இதிலலாம் சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல மாதிரி குப்பை மேடா இருந்த இடம் இப்போ எவ்வளோ அழகான பூஞ்சொலையா மாறி இருக்கு பார்த்தீங்களா? தோட்டம் போடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான்.
செடிங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸ்டார்டிங்ல இந்த இடம் எல்லாம் எவ்வளவு குப்பையா இருந்தது, இப்போ பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம தோட்டத்துல பூ, காய், பழம் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்கோம். நிறைய கொடிகளும் வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கார்டனிங்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிடுறேன்றது எனக்கே தெரியல. அப்படி எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.